அவர் மீது சொல்லப்படுகிற காரணம் ஒன்று இருக்கிறது, அங்கு கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் வேறொன்றாக இருக்கு. இந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்றோ அவர்கள் அதை ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா அவங்க அதுல இருந்து ரிலீஸ் ஆகிட்டு வேறொரு கமிட்டியை போட்டாவது அந்த குரான் பிரதிகளை வெளியே விடணும். ஏன்னா அது குரான் பிரதி, அல்லாஹ்வினுடைய வேதம். அந்த வீடியோவில் சகோதரர் சாதிக் ஆஜார் அவங்க இருக்கிறாங்க, ஹஜ் கமிட்டி தலைவர் இருக்கிறாங்க, அதே மாதிரி பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அவங்க இருக்கிறாங்க. யாருமே அதை நீங்க பிழையா பேசுறீங்க, நீங்க தான் இந்த வேலையை பண்ணீங்க, நீங்க இப்படி பண்ணலாமான்னு அவருக்கு சொல்லவும் இல்லை. அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியே பழகிட்டோம். நம்ம ஒரு நாட்டினுடைய பிரதி அமைச்சரும் ஜால்ரா அடிக்கிற விதமாக அங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவருடைய இடத்துல நின்று நம்ம குரானை இங்கிருந்து அனுப்பியிருக்கிறோம், குரானை ஸ்ரீலங்காவில் தடுத்து விட்டாங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, எனவே நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்றாரு. அது ஏன் கள்ள மௌனம் காக்குறீங்க? ஜமஇய்யத்துல் உலமா ஏன் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுக்கு எதிராக போடல? இன்னும் சொல்ல போனால் இந்த சம்பவம் எங்க நடக்குது, எப்ப நடக்குதுங்கிறத பாருங்க. இனி எப்படி இந்த சமூகத்தின் மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க போறோம்? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே சமூக வலைதளங்களில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரமாக மாறி இருப்பது என்னன்னா, அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய பொதுச் செயலாளர் அஷேக் சகோதரர் அர்க்கம் நூராமித் அவர்கள் சவுதி அரேபியாவினுடைய மக்கமா நகருக்கு புனித ஹஜ் கடமைக்கான வழிகாட்டியாக போன இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார். பின்னர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அவர் விடுதலையும் செய்யப்பட்டிருக்கிறார். அநேகமாக இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற தருணங்கள்ல அவர் இலங்கையை வந்து அடைந்து விடுவார் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு காலையில் அவர் ஜித்தா ஏர்போர்ட்ல இருந்து பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்லி இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சினுடைய வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த விவகாரம் தான் சமூக வலைதளங்களிலும் சமூக மட்டத்திலும் ஒரு பேசுபொருளை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக தௌஹீது தப்லீக் என்கிற ஒரு வாத பிரதிவாதத்தை கூட சில பகுதிகளில் உண்டாக்குகிற அளவுக்கு இது சூடு பிடித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். உண்மையிலேயே சகோதரர் அர்க்கம் நூராமித் அவர்கள் கைது செய்யப்பட்டது, கைது செய்யும் விதமாக செயலாற்றிய காரணகர்த்தாக்கள் இது எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாதது, பிழையானது, தவறானது. இதை யாருமே செய்யக்கூடாது என்பதை ஆரம்பமாகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, ஒரு நாட்டிலேயோ ஒரு தேசத்திலேயோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் நினைச்சதை நான் பேசுகிறேன், பிழையா இருந்தால் இன்னொருவர் அதை விமர்சிக்கலாம், இதுவும் பண்ணலாம். அது அவர் மானத்தோடு சம்பந்தப்படுத்தி இல்லாத பொல்லாதுகளை ஒருத்தர் சொல்லுவாராக இருந்தால் நீதிமன்றம் வரைக்கும் அது தொடர்பாக நம்ம போக முடியும். அதே மாதிரி ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதற்கு போலீஸுக்கு போகலாம், அது வரைக்கும் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒருவர் தவறு செய்கிறார், ஒரு நாட்டில் ஒருவர் தவறு செய்கிறார் என்பதற்காக பிரிதொரு நாட்டில் அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அல்லது அதற்கு ஒட்டிய ஒரு கம்ப்ளைனை கொடுத்து அவரை கைது பண்ண வைக்கிற விதமாக நடப்பது என்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னா ஒரு வெளிநாட்டில் அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் போது அந்த சம்பந்தப்பட்ட நபரும் அவருடைய குடும்பமும் எவ்வளவு கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகுவார்கள் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. இதுக்கு முன்பதாகவும் இப்படி பல சம்பவங்கள் நம்ம நாட்டிலையும் மற்ற நாடுகளிலையும் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கைக்கு இதற்கு முன்பதாக பல பேச்சாளர்கள் மார்க்க பிரச்சாரங்களுக்கு வருகிற நேரத்தில் இதே மாதிரி இலங்கையில் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதே போன்று கோவை ஐயூப் அவர்கள் மரணித்து விட்டார், அல்லாஹு தாலா அவருக்கு அருள் புரிய வேண்டும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும். அவர் இலங்கைக்கு பிரச்சாரங்களுக்கு வந்த நேரத்தில் இதே மாதிரி முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல் பாசித் புகாரி உள்ளிட்ட சில பேச்சாளர்கள் இலங்கைக்கு வரவே முடியாத அளவுக்கு அவர்கள் மீதான கம்ப்ளைண்ட்கள் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். அவர் பேசுகிற விவகாரம் பிழை என்றால் பிழையை சுட்டிக்காட்ட வேண்டும், சரி என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இடத்துல நம்ம இருக்கணுமே தவிர அவருடைய பேச்சை இப்படியான காரியங்களை கொண்டு தடுப்பது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் தான் சகோதரர் அர்க்கம் நூராமித் அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட கம்ப்ளைனையும் நான் பர்சனலி பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, அந்த கம்ப்ளைனை கொடுத்தவர்
சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய பிரஜை சவுதி அரேபியாவினுடைய சிட்டிசன்ஷிப்பை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சாதிக் ஹாஜியார் அவர்கள். அவர் மேலே எனக்கு இந்த நிமிடம் வரைக்கும் மிகுந்த மரியாதை உண்டு. இந்த விவகாரம் தொடர்பாகவும் நான் அவரோடு மிக காட்டமாகவே தொலைபேசியில் பேசியும் இருக்கிறேன். அவர் தன்னுடைய தரப்புக்கான சில செய்திகளையும் சொல்லி இருந்தார். அது எல்லாத்தையும் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இந்த இடத்துல என்ன நியாயங்கள் யாருக்கு சொல்லப்பட்டாலும் வெளிநாட்டுக்கு அர்க்கம் நூராமித் அவர்கள் போன நேரத்தில் அவர் மீதான கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதும் அவர் கைது செய்யப்பட்டதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், அவர் மீது சொல்லப்படுகிற காரணம் ஒன்று இருக்கிறது, அங்கு கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் வேறொன்றாக இருக்கிறது. முதலாவது, அர்க்கம் நூராமித் அவர்கள் மீது சொல்லப்படுகிற காரணம் என்னன்னு கேட்டால், இலங்கைக்கு அனுப்பப்பட்ட சவுதி அரேபியாவினுடைய குரான் மொழிபெயர்ப்பு, அது கவர்மெண்ட்டே மொழிபெயர்க்கிறது. அந்த மொழிபெயர்ப்புகள் கிட்டத்தட்ட 40,000 தொடக்கம் 50,000 குரான் பிரதிகளை சாதிக் ஹாஜியார் அவங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக இலங்கைக்கு அனுப்புகிறார். ரணில் விக்ரமசிங்க காலத்தில் இது நடக்குது. வந்ததற்கு பிறகு அதை நாட்டுக்குள்ள விநியோகிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழல் உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக ரிவ்யூ கமிட்டி என்கிற புத்தகங்களை சரிபார்க்கக்கூடிய கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அரபு மொழி குரான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க, மொழிபெயர்ப்பு குரான்களை நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. இந்த ரிவ்யூ கமிட்டியில் சகோதரர் அர்க்கம் நூராமித் அவர்கள் இருக்கிறார்கள், மற்றும் பல உலமாக்களும் இருக்கிறார்கள். இவங்க எல்லோருமே இந்த குரான் மொழிபெயர்ப்பை வெளியிட முடியாது. அதற்கு அவங்க சொன்ன காரணங்களில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, ஷாஃபி ஹனஃபி உள்ளிட்ட மதுஹபு சார்ந்த கிதாபுகளை இலங்கைக்குள்ள அனுமதிக்க முடியும். அதே நேரம் ஹம்பலி மாலிகி மதுஹபுகள் சார்ந்த கிதாபுகளை நாங்கள் உள்ள அனுமதிக்க முடியாது என்று சொல்லி ஒரு காலம் அதில் தெளிவாக போட்டிருந்தது மட்டுமல்லாமல், இந்த மொழிபெயர்ப்புகளை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பதையும் சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக நான் விரிவான 2 வீடியோக்களை நான் ஏற்கனவே ஆதாரத்தோடு பேசியிருக்கிறேன். அர்க்கம் நூராமித் அவர்களுடைய தலைமையில் அந்த குழு தான் இந்த முடிவை எடுத்தது. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா கூட இந்த குரான் பிரதிகள் வெளியில் விடப்பட வேண்டும், இதை தடுக்காதீங்க, ரிவ்யூ கமிட்டி இந்த வேலையை செய்யக்கூடாதுங்கிற விதமான செய்திகளை எல்லாம் சொல்லி இருந்தாங்க. அந்த நேரத்திலேயே அது சம்பந்தமான வீடியோக்களை நம்ம போட்டிருந்தோம். இப்போ இந்த குரான் பிரதிகளை தடுத்தது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரிவ்யூ கமிட்டி மேலே அது காலாகாலமாக நம்ம இந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்றோ அவர்கள் அதை ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா அவங்க அதில் இருந்து ரிலீஸ் ஆகிட்டு வேறொரு கமிட்டியை போட்டாவது அந்த குரான் பிரதிகளை வெளியே விடணும். ஏன்னா அது குரான் பிரதி, அல்லாஹ்வினுடைய வேதம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடுகளோடு தான் வந்திருக்கு. காலாகாலம் 30-40 ஆண்டுகளாக இந்த குரான் பிரதிகள் தான் நாட்டுக்குள் வருகிறது. இது ஒரு புறம் இருக்கிறது. குரான் பிரதிகள் அவர் நாட்டுக்குள்ள விடல என்பதற்காகத்தான் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றதாக இருந்தா, சவுதி அரேபியாவுக்கு அவர் போன நேரத்திலேயே என்ன பண்ணிருக்கணும்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே இப்படி இவர் குரான் பிரதிகளை தடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அப்படி கொடுப்பதை கூட நம்ம ஏத்துக்கிற முடியாது. ஏன்னா அந்த பிரச்சனை அது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. நாட்டுக்குள்ள குரானை இலங்கைக்குள்ள அனுமதிக்க விடுங்க என்பது தொடர்பாக அவரோடு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நான் பேசி இருக்கிறேன், மற்ற எல்லோருமே பேசுகிறார்கள், எம்பிமார் பேசுறாங்க. அது தனியாக தீர்க்கப்பட வேண்டும். ஆனா இதை அடிப்படையாக கொண்டு சாதிக் ஹாஜியார் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. என்னன்னா, இவர் மாற்று கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிறாரு என்கிற விதமான கம்ப்ளைண்ட் எல்லாம் அந்த கடிதத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த கடிதம் சாதிக் ஹாஜியார் அவர்கள் எழுதியதுதான். அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் சாதிக் ஹாஜியார் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதே நேரத்தில் கொடுத்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக பிறகு சமூக வலைதளங்களில் பெரிய கதையாடல்கள் உருவாகிற போது சகோதரர் சாதிக் ஹாஜியார் அவங்க ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நாங்கள் சாதிக் ஹாஜியார் பேசுகிறேன். அந்த வீடியோவில் சகோதரர் சாதிக் ஹாஜியார் அவங்க இருக்கிறாங்க, ஹஜ் கமிட்டி தலைவர் இருக்கிறாங்க, அதே மாதிரி பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அவங்க இருக்கிறாங்க, இன்னும் அந்த இடத்துல பல ஹஜ் குழுக்களுடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. இப்படி பல பேரை வச்சுக்கிட்டு தான் அந்த வீடியோவை வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் சாதிக் ஹாஜியார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி சமூக வலைதளங்களில் தேவையில்லாத பல விஷயங்கள் பரப்பப்படுகிறது, அதையெல்லாம் யாரும் நம்பாதீங்க, அர்க்கம் நூராமித் சேஃபாக இருக்கிறாங்க, அவருக்கும் எனக்கும் எந்த கோபமும் கிடையாது, எனவே அவரை நான் தான் ஏதோ கைது பண்ண வச்சிருக்கிற மாதிரி சொல்லப்படுகிறது, அதெல்லாம் பிழையானதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அவர் இதை பேசும்போது அத்தனை பேருமே அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க அவர் பேசியது பிழை என்று அத்தனை பேருக்கும் தெரியும். யாருமே அதை நீங்கள் பிழையாக பேசுகிறீங்க, நீங்கள் தானே இந்த வேலையை பண்ணீங்க, நீங்கள் இப்படி பண்ணலாமான்னு அவருக்கு சொல்லவும் இல்லை. அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியே பழகிட்டோம். நம்ம ஒரு நம்மளை மீறிய அதிகாரம் படைத்த ஒருவர் ஒரு பிழை செய்தால் அதை கையை கட்டி ஜால்ரா அடிக்கிற அந்த பழக்கத்துக்கே இருக்கிறதுனால ஒரு நாட்டினுடைய பிரதி அமைச்சரும் ஜால்ரா அடிக்கிற விதமாக அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் தானே இந்த வேலையை செஞ்சீங்க, நீங்கள் இப்படி வீடியோ பண்ணுறீங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், இந்த வீடியோ போடாதீங்கன்னு கூட அப்படி அவர் சொல்லலை. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. அந்த வீடியோவில் இந்த தகவல்கள் இருக்கிறது. இதை பார்த்தா சாதிக் ஹாஜியார் எதுவுமே பண்ணலை,
என்கிற விதமாகத்தான் தோணும். ஆனால் சாதிக் காஜியார் அதில் ஒன்றை சொல்கிறாங்க என்னென்னா, சவுதி அரேபியாவில் ஒரு ரூல் இருக்குது, யாராவது வந்தால் பயான் பண்ணுறதா இருந்தால் அனுமதி வாங்கணும், அனுமதி வாங்காமல் பயான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சவுதியில் அப்படி ஒரு ரூல் இருக்கிறது எல்லோருக்குமே தெரியும். அர்க்கம் நூராமித் ஷேக் அவங்களுக்கும் அது தெரியும், அத்தனை உலமாக்களுக்கும் தெரியும். சவுதியில் இருக்குது, துபாயில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, எல்லா அரபு கண்ட்ரியும் இப்படி ஒரு ரூலை போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அர்க்கம் நூராமித் பயான் பண்ணினாரு, அதுக்காகத்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க என்கிற வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரூல் இருக்கிறது உண்மை. அர்க்கம் நூராமித் அவர்கள் என்ன பயான் பண்ணினாரு, எந்த இடத்துல பண்ணினாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு வழிகாட்டியாக உலமாக்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். ஒவ்வொரு டிராவல்ஸும் ஒவ்வொரு உலமாக்களை, 2 உலமாக்களை 3 உலமாக்களை கூட்டிக்கிட்டு போவாங்க. அப்படி கூட்டிக்கிட்டு போகக்கூடிய உலமாக்கள் ஹரம் ஷரீஃபில், அவுட் ஆஃப் ஹரம் ஷரீஃபில், மதீனாவில், மஸ்ஜிது நபவியில், பத்ரு இடத்துக்கு கூட்டு போனாங்கண்டா அங்கே, இப்படி உஹது போர்க்களத்துக்கு கொண்டு போனாங்கண்டா அங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே இந்த போர்க்களம் இப்படி தான் நடந்தது, இப்படி தான் நீங்கள் உம்ரா பண்ணணும், இப்படி தான் நீங்கள் ஹஜ்ஜு பண்ணணும் என்று சொல்லி, இப்படி தான் நீங்கள் தலையை மலிக்கணும் என்கிற வழிகாட்டல்களை எல்லாம் பண்ணுவாங்க. இது பயான் தான், ஆனால் வழிகாட்டல் இது எல்லோருமே பண்ணுவாங்க. இந்த வாட்டி இலங்கையிலேருந்து 3500 பேர் ஹஜ்ஜிக்கு போனாங்க. 3500 பேர் போகிறாங்கன்னா தலைக்கு 100 பேருக்கு ஒருத்தர்னு பார்த்தாலும் 300க்கும் மேற்பட்ட உலமாக்கள் வழிகாட்டிகள் போயிருப்பார்கள். வழிகாட்டிகள் பயான் பண்ணுவது பிழை, சவுதி அரேபியாவுடைய சட்டத்துக்கு மாற்றம் என்று சொன்னால் இலங்கையிலிருந்து போன அத்தனை உலமாக்களும் தடுக்கப்பட வேண்டும், தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி எதுவுமே நடக்கலை. இதுக்கு முன்னாடியும் நடக்கலை, இந்த வாட்டியும் நடக்கலை. இதை பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கடிதத்தில் அர்க்கம் நூராமி தவறான கொள்கையை போதிக்கிறார் என்கிற செய்திகளும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதுதான் அடிப்படையாக இருக்கும்னா, ஈரான் இருந்து ஷியாக்கள் வர்றாங்க, மற்ற நாடுகள்ல இருந்து மாத்துர்திகள் வருவாங்க, எத்தனையோ கொள்கைகளை கொண்டவர்கள் அஷரியாக்கள், அவங்க இவங்க எத்தனையோ பேர் வருவாங்க. இப்படி ஒவ்வொரு கொள்கைகளையும் சார்ந்தவர்களை தடுக்கிறதாக இருந்தா, ஹரம் ஷரீஃபுக்கு இந்த வாட்டி 17 லட்சம் பிளஸ் மக்கள் ஹஜ்ஜிக்கு வந்ததாக சவுதி அரேபியா உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இப்படியான ஒரு ரூலை போட்டு தடுக்க போனாங்கன்னு சொல்லிச்சுன்னா 2 லட்சம் பேர் தான் ஹஜ்ஜிக்கு போக முடியும். சவுதி அரேபியா அப்படி ஒரு ரூலை போடுறதே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு தனி மனிதனுக்கு எதிரான கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும் போது இப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவர் பயான் பண்ணினார் என்று சொல்லும்போது அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, ஏதோ பப்ளிக்ல பயான் பண்ணியிருக்கிறாங்கன்னு கூட பார்த்திருக்கலாம். என்ன நடந்தது என்பது விசாரணையினுடைய செய்திகளை அர்க்கம் நூராமித் வெளியே சொல்லும் போது தான் மேலதிகமாக தெரியும். ஆனால் இந்த செய்தி பிறகு ஒரு முக்கியமான செய்தியாக மாறி பரபரப்பு தொற்றிக்கொள்கிறது. அதற்கு பிறகு இந்த வீடியோவுக்கு பிறகு சகோதரர் சாதிக் காஜியார் அவங்க நிறைய ஆடியோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆடியோக்களில் தெளிவாகவே நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணினேன், அவர் குரானை ரிலீஸ் பண்ணாமல் தடுத்ததுக்காகத்தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணினேன் அவர் பகிரங்கமாக சொல்கிறார். அவருக்கு எந்த ஒரு பின்னடைவும் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் ஓப்பனாகவே அதை சொல்கிறார். வீடியோவில் அதை சொல்லலை, ஆடியோக்களில் சொல்கிறாரு. எனக்கும் அவர் அனுப்பி வைத்திருந்த ஆடியோக்களில் சொல்லியிருந்தார். இந்த சம்பவங்கள் நடக்கும்போது நான் அவருக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணி, ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க, என்னதான் இருந்தாலும் நீங்கள் இதை பண்ணியிருக்க கூடாது, ஒரு முறை இருக்கிறது. அவர் குரான் விவகாரத்தில் நாங்கள் பகிரங்கமாக அவர் செய்தது பிழை என்று பேசுகிறோம். இங்கே எம்பிக்களை கூப்பிட்டு நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம், குரான் விடுவிக்கப்படணுங்கிறோம், எல்லா மட்டத்திலையும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். குரானை விடுவிப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. இவரை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறதுனால குரான் ரிலீஸ் ஆகிறாது. இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் பண்ணுறது இங்கே இலங்கைக்குள்ள ஒரு தௌஹீது தப்லீக் என்கிற ஒரு பெரிய பிரிவினைவாதத்தை உண்டாக்கிறோம் அப்படின்னும் போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அந்த அளவுக்கு போயிருமா ரொம்ப அதை வாரி பண்ணி அவர் என்னன்னா, அவருடைய இடத்துல நின்று நம்ம குரானை இங்கேருந்து அனுப்பியிருக்கிறோம், குரானை ஸ்ரீலங்கால தடுத்து விட்டாங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலை, எனவே நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இந்த வேலையை பண்ணுறாரு. செய்த வேலை 100% பிழையானது. ஆனால் அவருடைய ஆதங்கம் என்னன்னா, இங்கே குரான் தடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஆதங்கத்தில் தான் அதை பண்ணுறாரு. ஆனாலும் அது பிழையானது, நீங்கள் இதை செஞ்சிருக்கவே கூடாது. அதை தாண்டி நீங்கள் போட்ட வீடியோவில் ஏதோ எனக்கும் அர்க்கமுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, பிரச்சனையே கிடையாது, அப்படி சமூக வலைதளங்கள் ஒருத்தரும் பேசாதீங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, நீங்கள் தானே இதெல்லாம் சொன்னீங்க எல்லாம் சொல்லி போட்டு நீங்கள் அப்படின்னா, ஆமாம் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நான் தான் பண்ணினேன் என்று நீங்கள் செய்ததை சொல்லி இருக்க வேண்டும். அதை நீங்கள் சொல்லலை, அதுவும் பிளண்டத்தோட இட்ஸ் ஓகே நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறார் அவர். நான் தான் செஞ்சேங்கிறதை நான் சொல்லிடுறேங்கிறாரு. இந்த எல்லா விவகாரத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சகோதரர் சாதிக் காஜியார் அவங்களை பொறுத்தவரையில் இதில் அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அவருக்கு குரான் உள்ள வரலைங்கிற கஷ்டம் மட்டும்தான் இருக்கிறது. அர்க்கம் நூராமித் அவர்கள் தடுக்கப்படுவதில் இருந்து வரக்கூடிய விளைவுகள் அடுத்தடுத்த உலமாக்கள் ஹஜ்ஜிக்கு உம்ராக்களுக்கு வழிகாட்டியாக போகும்போது யாரும் இதையே முன்னுதாரணமாக கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், யாரும் இதையே முன்னுதாரணமாக கொண்டு வேறு வேறு காரியங்களில் ஈடுபட முடியும். இந்த மாதிரி ஒரு கெட்ட முன்மாதிரியை காட்டப்படுகிறது என்பதை நம்ம அடுத்த
அடுத்த கட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. எந்த உலமாக்களுக்கும் யாரும் செய்யாது. அர்க்கம் நூராமித் அவர்கள் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு பிரதிகளை வெளியே விடாம ரிவ்யூ கமிட்டி எல்லாருமாக சேர்ந்து கையெழுத்து போட்டு அதை நிறுத்தி இருப்பது எவ்வளவு 100% பிழையானதோ தவறானதோ அதே அளவுக்கு அதைவிட அதிகமாக வெளிநாட்டுக்கு போன நேரத்தில் சாதிக் காஜியார் அவர்கள் அர்க்கம் நூராமித் அவர்களுக்கு செய்த இந்த காரியம் பிழையானது, தவறானது. இதை ஓப்பனாக எல்லாரும் பேசவும் வேணுங்கிறன்னா அது ஏன் கள்ள மௌனம் காக்குறீங்க? ஜமயத்துல் உலமா ஏன் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுக்கு எதிராக போடலை? இப்படி அர்க்கம் எங்களோட செக்ரட்டரி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அல்லது எங்களோட செக்ரட்டரியை விசாரணைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, இது பிழையானதுன்னு ஏன் சொல்லலை? ரிவ்யூ கமிட்டி ஏன் வாய் திறக்கலை? அடுத்த உலமாக்கள், எல்லா தரப்பு உலமாக்கள், கொள்கை வேறுபாடு இல்லாமல் இது பிழைன்னு ஏன் யாருமே பேசலை? எல்லோருக்கும் சாதிக் காஜியாருங்கிற ஒருத்தர் தேவைப்படுறாரு. சவுதிக்கு நம்ம போகணும், அங்கே போனோம்னா சாதிக் காஜியாருடைய உதவிகள் தேவைப்படும். எல்லோருக்குமே ஒரு சுயநலம் இருக்கிறதா இல்லையா? ரிவ்யூ கமிட்டி உங்கள் கமிட்டி சார்ந்த ஒருவர் அதை காரணமாக அதில் உள்ள கோபத்தில் அதில் உள்ள வெறுப்பில் தான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஒருத்தராவது வாய் திறந்தீங்களா? ஒரு அறிக்கை வெளியிட்டீங்களா? ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் நடத்தினீங்களா? என்ன முயற்சியை நீங்கள் பண்ணினீங்க? பண்ணினோம்னு மட்டும் பொய் சொல்ல வந்துடாதீங்க. எல்லோரோடும் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய நடு ரோட்டில் உங்களோட இருந்த ஒருவரை கைவிடுகிறீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் செய்த ஒரு காரியம் பிழையானது. ஆனால் அதை சொல்லித்தான் அங்கே அவர் இக்கட்டில் மாட்டியிருக்கிறார். நீங்கள் அதற்கான என்ன முயற்சிகளை எடுத்தீர்கள்? அந்த பிழையை நம்ம திருத்துவோம் பிறகு அது வேற விஷயம். ஆனால் இந்த இடத்தில் அவரை கைவிட்டிருக்க கூடாது. இதெல்லாம் எந்த வகையான நிஃபாக்குத்தனத்தில் இதை செய்கிறோம்ங்கிறத யோசிக்க மாட்டோமா? அதே மாதிரி அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா நாங்கள் அதை பண்ணினோம் இதை பண்ணினோம் என்று சொல்ல முடியும். பிரதி அமைச்சர் அவர்களை ஒரு 3 பேர் போய் சந்தித்து பேசி இருக்கிறாங்க, அங்கே சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் மறுக்கலை. இதெல்லாம் எனக்கும் தெரிந்த விஷயங்கள். நாங்களும் சில தரப்போடு பேசிக்கொண்டு இருக்கிறோம். இங்கே கொள்கை வேறுபாடுகளை தாண்டி இப்படி யாரும் செய்யக்கூடாது. செய்தால் அதிலிருந்து அவரை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை வெளிப்படையாக செய்யணும். இது தொடர்பான அறிக்கைகள் மக்களுக்கு தெளிவூட்டல் வழங்கணும். நீங்களும் பேச மாட்டீங்க, ரிவ்யூ கமிட்டியும் பேசாது, மற்ற எந்த உலமாக்களும் பேச மாட்டீங்க. இடையில இருக்கக்கூடிய பொதுமக்கள் தௌஹீத் தப்லீக் அடிச்சுக்கிட்டு சாகணுமா? கமெண்ட்ல சண்டை பிடிக்கணுமா? கேவலமா பேசிக்கிறணுமா? இன்னும் சொல்ல போனால் இந்த சம்பவம் எங்க நடக்குது, எப்போ நடக்குதுங்கிறத பாருங்க. எனக்கு அதுதான் ஜீரணிக்க முடியாத ஒரு கவலையாக இருக்குது சகோதரர்களே. அது சகோதரர் சாதிக் காஜியார் அவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க மேல் எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. நீங்கள் ஒரு வயதில் மூத்தவர், கற்றறிந்த ஒரு மனிதர். நீங்கள் புனிதமிக்க ஹரம் ஷரீஃபில் இருக்கிறீங்க. அதுவும் புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இருந்துக்கிட்டு இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கறது அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இறுதி ஹஜ் பேருரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரம் ஷரீஃபுக்கு நிகராக, அந்த மாதத்துக்கு நிகராக, அந்த இடத்திற்கு நிகராக சொல்லப்பட்ட ஒருவருடைய கண்ணியம் எல்லாம் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்குதுங்கிறத நம்ம இந்த மாதத்தில் உட்காந்து யோசிக்கணுமா இல்லையா? இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அத்தனை பேருமே எல்லாரையும் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் யாரும் பொதுமக்களா? இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே உலமாக்கள். நாம் அத்தனை பேரும் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள், நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள், துரோகத்தை தடுக்க வேண்டியவர்கள், இந்த மாதிரி சண்டைகள் பிடிக்கக்கூடாது என்று பயான் பண்ண வேண்டியவர்கள். ஆனால் புனிதமிக்க ஹரம் ஷரீஃபினுடைய பூமியில் உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளவு காரியங்களும் நடக்கிறது. ஒருவர் செய்கிறார் என்றால் அது பிழை, அதை செய்யாதீங்க என்று சொல்றதுக்கு கூட வேறு யாருக்கும் தைரியம் வரல என்று சொல்லி சொன்னால், அப்போ அதிகார பீடத்தில் ஒருவர் இருந்தால் அவர் எதை செய்தாலும் ஆமா என்று தலையாட்டிக்கிட்டு போகிற அதே பழைய போங்குல தான் அத்தனை பேரும் இன்னும் போய் கொண்டிருக்கிறீர்கள். இனி எப்படி இந்த சமூகத்தில் மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க போறோம்? பிழை என்றால் இங்க இருந்து கூட கால் பண்ணி பேசலாம்ல, அதே மாதிரி அவருக்கு சொல்லலாம்ல, நேர்ல கூட சொல்லலாம்ல. எனக்கு ஆச்சரியமா போனது என்னன்னா, சாதிக் காஜியார் ஒரு பிழையை 100% பிழை ஒன்றை செய்கிறார். அர்க்கம் நூராமித் அவர்கள் வேறொரு பயானுக்கு போகல, அவர் போறாரு, அங்க ஹஜ் வழிகாட்டியாக போறாரு. போகிற இடத்துல இதெல்லாம் நடைபெறுகிறது. முன்னுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சாதிக் காஜியார் வீடியோல பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க. பிரதி அமைச்சர் இருக்கிறாரு, ஹஜ் கமிட்டி தலைவர் இருக்கிறாரு, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு இந்த வீடியோ வெளியே போடாதீங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம், நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இதை போடலாம் என்று ஏன் உங்களுக்கு ஒருத்தருக்குமே கேட்க முடியல? அப்போ நீங்கள் பிரதி அமைச்சராக இருந்து என்ன பலன்? அங்கே ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு டாய்லெட் வசதி இல்லைன்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. 60 பேருக்கு 100 பேருக்கு ஒரு டாய்லெட்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருந்து பேசா வீசாவில் மனைவி போகிறா, உறுப்பினருடைய வேறு உறவினர்கள் போகிறார்கள், அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருந்துருது, அவங்கெல்லாம் சுகபோகமாக சொகுசாக இருந்துடுறாங்க. இடையில கொஞ்சம் பேர் வருவாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறோம், அங்க என்ன சொகுசை எதிர்பார்க்கிறீர்கள்? அப்ப டாய்லெட்டுக்கு வெளியில போயிடலாமா? அப்ப என்ன சொகுசு? அவன் டாய்லெட் போறதுக்கு டாய்லெட் கேட்கறான், அது சொகுசா? 60 பேர் ஒரு டாய்லெட்டை பயன்படுத்துங்கன்னு சொல்லி சொன்னா கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த பக்கம் அதை கோட்டை விடுறீங்க, அங்க பொதுமக்கள் ஹஜ்ஜுக்கு போனவர்கள் தள்ளாடி திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அதையும் கரெக்டா பண்ணல. இந்த பக்கம் சாதிக் காஜியார்ட்ட வந்து ஜால்ரா அடிக்கிற மாதிரி அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இது புரோட்டோகால் அடிப்படையிலேயே எந்த வகையில் சரியானதுங்கிற கேள்வியும் எனக்கு எழுகிறது.
ராஜதந்திர ரீதியாக எப்படி நீங்கள் ஒரு ஒரு ராஜ்ய மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்தில் போய் இப்படி நின்றுகிட்டு இருப்பீங்க? ஏன்னா அவங்க எல்லோருக்குமே சாதிக் ஹாஜியார் அவர்கள் தேவை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அது ஷேக் அர்கம் நூராமித்தாக இருந்தாலும் சரி, சாதிக் ஹாஜியார் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கிற அறிவை கொடுத்தான் என்றால் அந்த அறிவை கொண்டு எப்படி செயல்படுகிறோம் என்பதை சோதிக்கிறான் என்ற அர்த்தம். நான் உங்களுக்கு பாடம் நடத்த தேவையில்லை, ஷேக் அர்கம் நூராமித்துக்கு நான் பாடம் நடத்த தேவையில்லை, அதே மாதிரி சாதிக் ஹாஜியார் அவங்களுக்கு நான் பாடம் நடத்த தேவையில்லை. ஒருத்தருக்கு வறுமையை அல்லாஹ் தருகிறான் என்றால் வறுமையிலும் நேர்மையாக இருக்கிறானா, வறுமையிலும் அல்லாஹுவை பயப்படுகிறானா, திருடாமல் அநியாயங்கள் செய்யாமல் ஹராமாக சம்பாதிக்காமல் அவருடைய வாழ்க்கையை கடத்துகிறானா என்று சோதிக்கிறான். ஒருத்தனுக்கு காசு பணத்தை தந்துட்டான்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வேறு விதமான ஹராமான காரியங்களில் ஈடுபடாமல் ஜக்காத்து தான தர்மங்களை கொடுத்து அல்லாஹ் சொன்ன மாதிரி அதை செயல்படுத்துகிறானா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். அதே மாதிரி தான் ஒருவருக்கு அதிகாரம் தரப்பட்டால், அது ஷேக் அர்கம் நூராமித்துக்கு அந்த ரிவ்யூ கமிட்டியினுடைய ஒரு உறுப்பினர், ஒரு முக்கியமானவர் என்கிற பதவியாக இருந்தாலும் சரி, சாதிக் ஹாஜியார் அவர்களுக்கு சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரமற்ற பவராக இருந்தாலும் சரி, இந்த அதிகாரங்கள் தரப்படுவது என்பது ஒருவருக்கு அநியாயம் செய்வதற்கு அல்ல, ஒரு சமூகத்திற்கு அநியாயம் செய்வதற்கு அல்ல, ஒரு சமூகத்தினுடைய உரிமையை பறிப்பதற்கோ ஒரு தனி மனிதனுடைய உரிமையை பறிப்பதற்கோ அல்ல. நமக்கிட்ட அதிகாரம் இருக்கிற நேரத்திலையும் நேர்மையாக செயல்படுகிறோமா, நேர்மையாக நடந்து கொள்கிறோமா? அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக ஒரு தனி மனிதனை வேறொரு சம்பந்தப்படுத்துகிற விவகாரத்தில் இதுக்குள்ள தலையை விட்டு நம்ம அவனை பழி வாங்குறோமா இல்லையா? அல்லது அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக ஒரு சமூகத்துக்கு கிடைக்க வேண்டியதை தடுக்கிறோமா இல்லையா? இது எல்லாவற்றையுமே பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா அதிகாரங்களை தருகிறான். அதிகாரம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக எங்களை விட்டு ஆள் இல்லைன்னு நம்ம யார் நடந்து கொண்டாலும் மறுமையில் அல்லாஹு தாலா நம்மை பிடிப்பான். எனவே சகோதரர் அர்கம் நூராமித் அவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதற்காக சாதிக் ஹாஜியார் செயல்பட்ட விதம், அதற்கான ஏற்பாடுகள் செய்தது அத்தனையுமே மார்க்க ரீதியாகவும் பிழையானது, யதார்த்த ரீதியாகவும் பிழையானது. யாரும் யாருக்கும் செய்யக்கூடாது. அது அர்கம் நூராமித்துக்கும் செய்யக்கூடாது, யாருக்கும் செய்யக்கூடாது, ஸ்ரீலங்காலையும் செய்யக்கூடாது, எந்த நாட்டிலையும் செய்யக்கூடாது. அவர்களுடைய உரிமைகளை விட்டுவிடுங்கள், இன்னொருவருடைய உரிமையை யாரும் பறிக்காதீர்கள். இரண்டாவது, குர்ஆன் விவகாரத்தில் ஷேக் அர்கம் உள்ளிட்டவர்கள் குர்ஆனை தடுத்து வைத்திருக்கிறார்கள், அது பிழை, அது விடுவிக்கப்பட வேண்டும் என்று எல்லோருமே கோரிக்கை விடுக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் கோரிக்கை விடுத்துக்கிட்டு சாதிக் ஹாஜியார் அவங்களுக்கும் சொன்னேன், சாதிக் ஹாஜி நாங்கள் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம், ஷேக் அர்கமோடு உட்கார்ந்து இன்னும் பேசுவோம், அதை கன்வின்ஸ் பண்ணுவோம், எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு யோசிப்போம், அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னு சொல்லி இன்னும் அலசுவோம், ஏதோ ஒரு விதத்தில் அதை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதை விடுத்துட்டு இந்த மாதிரி வேலைகளை யாரும் செய்யக்கூடாது. இதை தாண்டி இதை தௌஹீது தப்லீக் என்கிற விதத்தில் ஒரு சண்டையாக நம்ம இதை மாற்றிக்கொள்ளக்கூடாது. சமூக வலைதளங்களில் எல்லோருமே பார்க்கக்கூடிய ஒரு பொது இடமாக இருக்கிறது. பிழை என்றால் அது பிழை என்பதை வெளிப்படையாக சொல்லுவதற்குரிய தைரியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு அனைவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். சரி என்றால் அது சரிதான் என்பதை அடித்து பேசுகிற தன்மையும் நமக்கு இருக்க வேண்டும். இந்த இடத்திலே சாதிக் ஹாஜியார் அவர்கள் நடந்து கொண்டது 100% ஏற்றுக்கொள்ள முடியாத பிழையான நடவடிக்கைகள். அதை நாம் அத்தனை பேரும் அவருக்கு உணர்த்தணும், சொல்லி காட்டணும். ஒரு வயதானவர், அவருடைய வயது முதிர்ச்சியில் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடத்தில் இந்த காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஆனாலும் அது பிழையானது, தவறானது, அதை விட முடியாது, அது அவருக்கு உணர்த்தப்பட வேண்டும் என்கிற இடத்தில் தான் நான் இருக்கிறேன். நான் அவருக்கு ஃபோன் பண்ணியே பேசியும் இருக்கிறேன். எனவே இதை ஒரு தப்லீக் தௌஹீது என்கிற கொள்கை பிரச்சனையாக மாற்றிக்கொண்டு விடாதீர்கள். சகோதரர் அர்கம் நூராமித் அவர்கள் அநேகமாக இந்த வீடியோவை நம்ம பார்க்கிற நேரங்களிலேயே இலங்கையை வந்து அடைந்து விடுவார். அவரை பாதுகாப்பாக வந்து அடைந்து விட வேண்டும் என்கிற பிரார்த்தனையையும் நான் முன்வைத்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் சகோதரத்துவத்தோடு எல்லாவற்றையும் அணுகிக் கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் அத்தனை பேரும் உலமாக்கள், மார்க்க பிரச்சாரம் பண்ணுறவங்க என்கிற இடத்திலிருந்து நடந்துக்கிறோம். புனிதமிக்க துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கிறோம். ஹஜ்ஜுடைய மாதத்தில், ஹஜ்ஜுடைய இடத்துல, புனிதமான இடத்துல இந்த மாதிரியான காரியங்கள் இனிமேல் நடக்காமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற அன்பான ஒரு கோரிக்கையை எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய பேச்சில் யாருக்காவது மனம் புண்பட்டு இருந்தால் இறைவனுக்காக பொறுத்து கொள்ளுங்கள். என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லி இருக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக 14 வீடுகளை கட்டுகிற ஒரு வீட்டு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் ஆரம்பிச்சிருந்தோம். அதில் 5 வீடுகள் கட்டி மக்களுக்கே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அவங்களோட கையிலே நம்ம கொடுத்துட்டோம். மேலதிகமாக இருக்கக்கூடிய 9 வீடுகளை கட்டக்கூடிய பணிக்கான உதவிகளை தொடர்ந்து உங்களிடத்தில் நம்ம கேட்டு வர்றோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ஜகாத் நிதிகளை உங்களிடத்தில் தொடர்ந்து நம்ம கோரிக்கையாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அதற்காக சகோதரர்கள் தந்திருக்கக்கூடிய பண உதவியை கொண்டு தற்போது வேலைகளை நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வீடு அதனுடைய மேற்பரப்புகள் வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கூரை அமைக்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் இன்னொரு வீடு கட்டுகிற பணியை ஆரம்பிச்சிருக்கிறோம், 2வது வீடு. இந்த பணிகளுக்கான அனைத்து உதவிகளும்
பலன்களும் சகோதர சகோதரிகளாகிய உங்ககிட்ட இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் தரக்கூடிய ஜக்காத்து தான தர்மங்களை கொண்டு தான் இந்த பணிகளை நம்ம தொடர்ந்து செய்து வருகிறோம் என்பது நமக்கு தெரியும். இதுவல்லாத இன்னும் பல பணிகளையும் நம்ம செஞ்சு வர்றோம். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ காட்சிகளாக நம்முடைய தளங்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான தர்மங்களை அள்ளித்தரக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சொர்க்கத்தினுடைய இருப்பிடத்தை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை நாங்கள் செய்து கொள்வதோடு, இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். பெரிய தொகையை மட்டும்தான் தரணுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இது எல்லாமே ஒரு நிறுவனத்திட்ட இருந்து காசை கொண்டாந்து நம்ம கட்டலை. நீங்கள் தரக்கூடிய 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா லட்சம் ரூபா இதுகளை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களால் எது முடியுமோ அது தாராளமாக தரலாம். ஏற்கனவே நம்ம கட்டிய அந்த 5 வீடுகளுக்கு 100 ரூபாய் பணம் தந்த சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது அவங்களால எது முடியுதோ அதை தர்றாங்க. எனவே முன்னால் தெரிகிற வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குகிற அதே நேரம் அந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு உதவிகளை அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டைச் சேர்ந்த சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான உதவிகளை எப்படி அனுப்ப முடியும் என்கிற வழிவகைகளையும் நாம் மேலதிகமாக சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நற்பணிகள் சிறக்கவும் சிறப்பாக நடந்து முடியவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற உயரிய கோரிக்கையும் இந்த இடத்திலே நாங்கள் உங்களிடத்திலே முன்வைத்துக் கொள்கிறோம்.